மாவட்டத்தில் சிப்காட் வளாகத்தில் இயங்கி வருகின்ற பயனூர் ஜெல்ஸ் மற்றும் பாண்டியன் கெமிக்கல் இந்த இரண்டு நிறுவனங்களும் உள்ளூர் மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை தர மறுத்து வெளி மாநில தொழிலாளர்களை 100க்கும் மேற்பட்டவர்களை கொண்டு வந்து இறக்கி பயிற்சி இல்லாத அனுபவம் இல்லாதவர்களை வைத்து உற்பத்தியில் ஈடுபடுகிறார்கள். இது சிப்காட் வளாகம் என்பது ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். இங்கு பயிற்சி இல்லாதவர்களை வைத்துக்கொண்டு உற்பத்தியில் ஈடுபட்டால் எந்த நேரத்திலும் இங்கு மாபெரும் விபத்து ஏற்பட்டு மனித உயிர்களுக்கே ஆபத்து ஏற்படலாம். சுற்றுச்சூழல் பெருமளவில் பாதிப்படைகின்ற ஒரு ஆபத்து இருக்கிறது. மேலும் இங்கு பணி செய்கின்ற தொழிலாளர்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கும் அவர்களுடைய வேலை உறுதிக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து திட்டமிட்டு இந்த நிர்வாகம் ஏற்படுத்தி வருகிறது. இங்கு தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக தொழிற்சங்கங்களை அமைத்தால் அந்த தொழிற்சங்கங்களை அங்கீகரிக்க மறுப்பதும், அந்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட தொழிலாளர் தலைவர்களை அவர்களுடைய இதர நிறுவனமாக இருக்கிற சம்பந்தமே இல்லாத தூத்துக்குடி, விருதுநகர், கோவில்பட்டி போன்ற இடங்களுக்கு பணிமாறுதல் செய்து அவர்களை பழிவாங்குகின்ற செயலும் நடந்தேறி வருகிறது. தொழிலாளர் வாழ்வுரிமை சங்கத்தை தொடங்கிய பயணியோர் நிறுவனத்தில் தொழிலாளர் வாழ்வுரிமை சங்கத்தை அங்கீகரிக்க மறுத்திருக்கிறார்கள். பாண்டியன் நிறுவனத்திலும் தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க மறுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இதை கண்டிக்கின்ற வகையிலும் சிப்காட் வளாகத்தில் பல்வேறு தொழிற்சாலைகளில் வெளிமாநிலத்தவர்கள் இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்டவர்கள் பணியில் இருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தோம். பணிமாறுதல், பணி ரத்து செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தோம். மண்ணின் மைந்தர்களுக்குத்தான் சிப்காட் வளாகத்தில் இருக்கிற நிறுவனங்கள் வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்கிற பூர்வீகக்குடி மக்களுக்குத்தான் தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தோம். பல்லாயிரக்கணக்கான உள்ளூர் மக்களை திரட்டி, தொழிலாளர்களை திரட்டி இந்த மாபெரும் முற்றுகை போராட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஈடுபட்டது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள், துணை கண்காணிப்பாளர் அவர்கள், வட்டாட்சியர் அவர்கள் உங்கள் பிரச்சனையை ஓரிரு நாட்களில் சுமூகமாக பேசி ஒரு நல்ல தீர்வு எட்டப்படும் என்று ஒரு வாக்குறுதியை என்னிடத்தில் தந்த காரணத்தினால் இந்த முற்றுகை போராட்டம் இதோடு கைவிடப்படுகிறது. ஒரு வாரத்திற்குள் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்து வெளிமாநில தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டு உள்ளூர் தொழிலாளர்கள் பணிக்கெடுக்கப்பட்டு உள்ளூர் தொழிலாளர்களுடைய தொழிற்சங்கத்தை அங்கீகரித்து அவருடைய மாற்று ஊதிய உயர்வு, அவருடைய பணிமாறுதல் போன்ற விஷயங்களை அவர்களே பேசி தீர்த்து கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் சிப்காட் வளாகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிறுவனத்தில் இருக்கிற அனைத்து வெளியூர் தொழிலாளர்களையும் வெளிமாநில தொழிலாளர்களையும் வெளியேற்றுகிற ஒரு போராட்டத்தை தொழிற்சங்கத்தை அல்லாமல் உள்ளூர் மக்களை திரட்டி, பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி NLC-க்கு நான் போராடுவது போல், வெளிமாநிலத்தவர்கள் வேலைவாய்ப்பு உரிமைக்கு போராடுவது போல் என் சொந்த மாவட்டத்து மக்களுடைய வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற வகையில் எங்கள் போராட்டம் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நேற்றைய முன்தினம் 2 நாட்களாக மதுரை கோட்டத்தில் 578 ரயில்வே துறை பணிகளுக்கு ஆள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 90% ரயில்வே இடங்களுக்கு இந்திக்காரர்களை பணியமர்த்தியிருக்கிறார்கள். 10% கூட தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த தேர்வு முறை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்கிற ஒரு நடவடிக்கையில் தென்னக ரயில்வே ஈடுபட வேண்டும். அதுபோன்று திருச்சி கோட்டத்திலும் நேற்றுக்கு 573 இடங்களில் 90% இடம் வேறு மாநிலத்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ரத்து செய்யப்பட்டு மண்ணின் மைந்தர்களுக்கு வேலைவாய்ப்பு தர வேண்டும். இதை உடனடியாக தென்னக ரயில்வேயும் மத்திய ரயில்வே அமைச்சகம் செய்யவில்லை என்று சொன்னால் தென்னக ரயில்வே பொது மேலாளர் அலுவலகத்தை அக்டோபர் மாதத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாபெரும் முற்றுகை போராட்டம் நடத்தி இழந்த வேலைவாய்ப்பு உரிமைகளை பெறுகின்ற ஒரு போராட்டமாக அது அமையும். வழியாக ஆலப்பக்க ரோட்டை பிடிப்பதற்கு நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பு திரு ADSP பாண்டியன் ஐயா அவர்கள் அதற்கான ஏற்பாடை செய்வார் என்று நம்புகிறோம். தொடர்ந்து தொழிலாளருக்காக ஆயிடும், அது வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன வேண்டுகோள், என போராட்டம் மாவட்ட நிர்வாகத்திற்கு போராடுவோம். இது தொழிலாளர்களுக்கு தான் 200 மீட்டருக்கு அப்பால தொழிற்சாலைக்கு எதிர்ல காவல்துறை ஒதுக்கி தர்ற இடத்துல உட்காரணும். ஆனா என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு ஒளிபெருக்கல உங்களுக்கு நீதி வழங்க, நீதி வழங்க, நீதி வழங்க, நீதி வழங்க, உள்ளூர் தொழிலாளர்களுக்கு, உள்ளூர் தொழிலாளர்களுக்கு நீதி வழங்க, நீதி வழங்க, நீதி வழங்க, நீதி வழங்க, நீதி வழங்க,
நீதி வழங்க இப்ப நான் முன்னாடி போறேன், அமைதியா வாங்க. சஸ்பெண்ட் உத்தரவை அராஜக ஆணவ திமிரு பிடித்த தொழிலாளர் விரோத போக்கை கண்டிப்பதற்காகத்தான் இந்த போராட்டம். அதனால் ஒரு சின்ன இடம்